ಇದನ್ನ ಈ ಎಪಿಸೋಡ್ ಅನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಇಟ್ಸ್ ನಾಟ್ ಎ ಇನ್ಸಿಡೆಂಟ್, ಇಟ್ ಈಸ್ ಪ್ರೀ ಪ್ಲಾನ್ಡ್. ಈಗ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ಮೈ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಆನ್ ಧರ್ಮಸ್ಥಳ, ಮೈ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಆನ್ ಮಂಜುನಾಥ, ಮೈ ಬಿಲೀಫ್ ಆನ್ ಮಂಜುನಾಥ. வணக்கம். மெகா டாக் கஃபே யூடியூப் நண்பர்களே, கர்நாடகாவின் டெம்பிள் டவுன், கோவிலின் நகரம் என்று அழைக்கப்படும் தர்மஸ்தலாவில் நடந்த சம்பவத்தை உலகமே ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த 3ஆம் பாகம் வீடியோவில் நான் உங்களுக்கு 3 விஷயத்தை தெரிய வைக்கிறேன். தர்மஸ்தலாவின் நேத்ராவதி நதியும் அதுக்கு சுற்றியுள்ள இடங்களிலும் 100க்கு மேற்பட்ட பெண்களை பாலியல் டேஷ் செய்து போஸ்ட் செய்து போட்டிருந்தார்கள். இந்த பெண்கள் எல்லாம் நடுத்தர வயது, இளம் வயது, பள்ளிக்கூடம் போகும் பெண்களின் உடல்கள். இந்த இறந்து போன உடல்கள் எல்லாம் என்னை கட்டாயப்படுத்தி இந்த உடல்கள் எல்லாம் அடக்கம் செய்ய சொல்வார்கள். இந்த உடல்கள் எல்லாம் நான் தர்மஸ்தலாவின் காடு பகுதியில் பல இடத்தில் அடக்கம் செய்திருக்கிறேன். நீதிமன்றத்தின் முன் இந்த அறிக்கை கொடுத்தது இந்த முகமூடி அணிந்திருக்கும் த மாஸ்க் மேன். அப்போ யார் இந்த மாஸ்க் மேன் என்றால், 30 ஆண்டுக்கு முன் தர்மஸ்தலாவில் முன்னாள் துப்புரவு பணியாளர். இவர் 1995 2014 வரைக்கும் சுமார் 20 வருஷம் இந்த தர்மஸ்தலா பகுதியில் துப்புரவு பணியாளராக பணி செய்தார். அந்த காலகட்டத்தில் தான் இவர் இத்தனை பிணங்களை புதைத்தது. 2014 இந்த மாஸ்க் மேனும் குடும்பமும் இந்த தர்மஸ்தலாவிலிருந்து ஓடிவிட்டார்கள். ஓடிவிட்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 3 2005 இந்த மாஸ்க் மேன் 30 ஆண்டுக்கு முன்பு தர்மஸ்தலாவின் காடு பகுதியில் புதைத்த ஒரு எலும்பு கூண்டை எடுத்து நீதிமன்றத்தின் முன்பு வந்து 164 ஸ்டேட்மெண்டை கொடுத்து மறுபடியும் அவர் சொன்னார், இதே போல் நான் தர்மஸ்தலாவின் பல காடு பகுதியில் 100க்கு மேற்பட்ட பெண்களை புதைத்திருக்கிறேன். என் புகாரை ஏற்றுக்கொண்டால் காட்டுப்பகுதியில் நான் புதைத்த புனையங்களின் எல்லா இடமும் அடையாளப்படுத்தி காட்டி தருகிறேன். இந்த புகாரை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இங்கே இன்னொரு முக்கியமான தகவல் என்ன என்றால், இந்த மாஸ்க் மேன், இந்த முகமூடி மனிதன் புகார் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்களும் தர்மஸ்தலாக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. 12 வருஷத்துக்கு முன்னாடி 2012 17 வயது சௌஜன்யா என்ற பெண்ணை பாலியல் டேஷ் செய்து பணத்தை போட்டிருந்தார்கள். இந்த பாலியல் டேஷ் செய்து கொலைப்படுத்திய 17 வயது சௌஜன்யாவும் அவரின் பெற்றோரும் குடும்பமும் தர்மஸ்தலாவின் ஊருக்குள் தான் வாழ்ந்திருந்தார்கள். இந்த சௌஜன்யாவோட பாலியல் நடந்து 2 நாளுக்குள் சந்தோஷ் ராவ் என்ற ஒரு நபரை பெல்தங்கடி போலீஸ் இந்த கேஸுக்கு சம்பந்தமா கைது செய்கிறார்கள். அப்புறம் அந்த கேஸ் சிபிஐக்கு போகிறது. சிபிஐ இந்த கேஸை விசாரிச்சு நீதிமன்றத்துக்கு இறுதி குற்றப்பத்திரிகை கொடுத்ததில் சந்தோஷ் ராவ், போலீஸ் பிடித்த சந்தோஷ் ராவுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீதிமன்றமும் தீர்ப்பை வழங்கியது. அப்போ சௌஜன்யாவை யார் கொலை செய்தது? இன்னைக்கு வரைக்கும் முடிவே இல்லாமல் நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தர்மஸ்தலாவில். சௌஜன்யாக்கு நீதி வாங்க போராட்டம் செய்யும் நபர்களும் அந்த ஊரில் உள்ள நபர்களும் சொல்லுற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த கொலைக்கு பின்னில் தர்மஸ்தலா கோவிலின் நிர்வாகியும் தர்மகர்த்தாவான வீரேந்திர ஹெகடே மற்றும் அவருடைய குடும்பத்தினரோட கை இருக்கிறது என்று இதே போல் பல குற்றங்களும் செய்திருக்கிறார்கள். இந்த தர்மஸ்தலா கோவிலின் தர்மகர்த்தா வீரேந்திர ஹெகடே மிகவும் செல்வாக்கும் அரசியல் சக்தி உள்ள ஒரு நபர் மற்றும் அவர் இப்போ பாஜகவின் ராஜ்யசபா உறுப்பினர். இந்த தர்மஸ்தலாவின் சில ஊர் மக்கள் சொல்வது என்ன என்றால், 1980 இதே போல் கொலைகள் தர்மஸ்தலாவில் நடக்கிறது. நிறைய பிணங்களை நாங்களும் பார்த்திருக்கிறோம். நிறைய பிணங்களை காடு பகுதியில் புதைப்பதும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த 12 வருஷமா சௌஜன்யாக்கு நீதிக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ஜூலை 3 2025 இந்த மாஸ்க் மேன், தர்மஸ்தலாவின் முன்னாள் துப்புரவு பணியாளர், நீதிபதியின் முன் சொன்னது, 100க்கும் மேற்பட்ட பெண்களின் புணங்களை நான் தர்மஸ்தலாவின் காட்டு பகுதியில் புதைத்திருக்கிறேன். இங்கிருந்துதான் தர்மஸ்தலாவுக்கு மாற்றங்கள் வந்தது. இப்போ உலகமே காத்திருக்கு. கர்நாடகா காங்கிரஸ் அரசு நியமிக்கப்பட்ட SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எப்படியெல்லாம் இந்த கேஸை எப்படியெல்லாம் கையாளுகிறது மற்றும் மக்களுக்கு என்ன செய்தி இவர்கள் கொடுக்க போகிறார்கள்
செய்தார் என்று. நண்பர்களே, இந்த வீடியோயின் ஆரம்பத்தில் நான் சொன்ன இந்த தர்மஸ்தலாவின் இந்த எபிசோட் 3ல 3 விஷயத்தை நான் தெரிய வைக்கிறேன். இதுவரைக்கும் நான் முதல் விஷயத்தை தெரிய வைத்திருக்கிறேன். இப்போது இரண்டாவது விஷயத்தை நான் தெரிய வைக்க போகிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னைக்கு தேதி 14 ஆகஸ்ட் 2025. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் தொடங்கி இன்னைக்கோட 16 நாட்கள் ஆகிறது. இந்த முகமூடி மாஸ்க்மேன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு இதுவரைக்கும் 13 இடங்களை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். அந்த 13 இடமும் குழி நோண்டிருக்கிறார்கள். 2 இடத்துல மட்டும்தான் இந்த எலும்பு கூண்டு கிடைத்ததாக தகவல். இந்த முகமூடி மாஸ்க்மேன் உறுதியாக சொல்லும் இடம் 13ஆம் நம்பர். இந்த 13ஆம் நம்பர் இடத்துல 70க்கும் 80க்கும் மேற்பட்ட பணத்தை பொதித்திருக்கிறேன் என்று இந்த முகமூடி மனிதன் காட்டின நேத்ராவதி கரையோரம் இந்த 13ஆம் நம்பர் சைட்ல பல ஆண்டுக்கு முன் பெரிய வெள்ள நிலச்சரிவு வந்து மிகவும் பல மாற்றங்கள் வந்துவிட்டது. நிலச்சரிவு ஆனதால் இந்த இடத்தில் மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் முதலில் இந்த இடத்தில் இவர் சொன்ன மாதிரி பணங்களை புதைத்திருந்தால் முதலில் ஜிபிஆர் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடர் மூலமா ஸ்கேன் செய்ய வேண்டும். இந்த ஜிபிஆர் ஸ்கேனிங் பூமிக்குள் 15 அடி வரைக்கும் ஸ்கேன் பண்ணலாம். ஆனால் இந்த ஜிபிஆர் கவர்மெண்டிடம் இல்லை. இந்த ஜிபிஆரை தனியாரிடம் இருந்து வாடகைக்கு வாங்கி ஸ்கேன் செய்தார்கள். ஸ்கேன் செய்ததில் ஏதேனும் துப்பு கிடைத்ததா அதை பற்றி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யாரிடமும் எதுவும் சொல்லல. ஆனா 18க்கு 30 அடி வரைக்கும் 2 நாட்களாக மண்ணு தோண்டினார்கள். எதையும் கிடைத்த மாதிரி தெரியல. ஆனா இதுவரைக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மக்களுக்கோ இல்ல பத்திரிகை அறிக்கையோ இதுவரைக்கும் கொடுத்ததாக இல்ல. இந்த மாஸ்க் மேன் முதல் கொண்டு வந்த எலும்பு கூண்டு ஆணோடதா பெண்ணோடதான் இதுவரைக்கும் தெரிய வைக்கல. அதே போல் 2 இடத்துல எலும்பு கூண்டு கிடைத்திருக்குதுன்னு சொன்னதை இன்னும் உறுதிப்படுத்தல. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரணையால் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இப்போ இந்த வீடியோவில் முதலில் நான் சொன்ன மாதிரி 3 விஷயத்தை தெரிய வைக்கிறேன் என்று. அதில் 1ம் 2ம் தெரிய வைத்தேன். இப்போ 3வது விஷயத்துக்கு நான் வருகிறேன். இந்த 3வது விஷயம் என்ன என்றால் மக்கள் மட்டுமில்ல குழப்பத்தில் இருந்தது. கர்நாடகாவின் எதிர்க்கட்சி பாஜக தலைவர்களும் ஆளுங்கட்சி தலைவர்களும் குழப்பத்தில் தான் இருந்தார்கள். இதனால் கர்நாடகா சட்டமன்றத்தில் இதை பற்றி கேள்வி வந்தது. 14ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 அன்று எதிர்க்கட்சி பாஜக தலைவர் அசோக் ನೀವು ಇದನ್ನ ಈ ಎಪಿಸೋಡ್ ಅನ್ನ ನೋಡಿ பாஜகவின் எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது என்ன என்றால் இது சம்பவம் அல்ல, இது திட்டமிட்டு செய்திருக்கும் செயல். முதல்ல ஒரு மாஸ்க் மேனை தேடினீங்க, அந்த மாஸ்க் மேனுக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் யூடியூபரை சேர்த்தீங்க, இந்த யூடியூப் சேனல் எல்லாம் தொடங்க எத்தனை பணம் செலவு பண்ணீங்க நீங்க. ಕೇರಳ ಸರ್ಕಾರ ಬಂತು, கேரளா கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்துச்சு. இவங்க எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல் தெரிய வைக்க ಹೇಳಿದ್ರು ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಅವರು ಐ ಆಮ್ ಏನೋ ನಾಟ್ ಏನೋ ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಒಬ್ಬನೇ ಅಲ್ಲ ಏನೋ துணை முதல்வர் டி கே சிவகுமார் சொன்னாரு, நான் ஒரு ஆள் இல்ல, நாங்க 100 பேர்கிட்ட இருக்கிறோம்னு. இந்த டி கே சிவகுமார் இல்லையா, இன்னும் 100 டி கே சிவகுமார் இருக்கிறாங்களா? ಈ ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಬಿಟ್ಟು ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. 164 ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? சரி, 164 கோர்ட்டுக்கு மொழி கொடுத்துட்டா கோர்ட் சொல்லுமா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுன்னு? ಯಾರು ಹೇಳಿದ್ರು SIT ಮಾಡು ಅಂತ? யார் சொன்னாங்க உங்களுக்கு எஸ்ஐடி பண்ணுன்னு? கோர்ட் சொல்லிச்சா? கோர்ட் சொல்லிச்சுன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ கொடுங்க எங்களுக்கு. ಕೊಡಿ ದಾಖಲೆ. ಪ್ರಶ್ನೆ ಇವಾಗ ನಮಗೆ எங்களுக்கு இருக்கிற கேள்வி இதுதான், இதுக்கு பின்னாடி இருக்கிற கேங் யார்? இந்த முதல்வரின் சுத்தி இருக்கும் கேங் யார்? ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳನ್ನ ಸರೌಂಡ್ ಆಗಿರುವಂತ ಗ್ಯಾಂಗ್ ಯಾವುದು? ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಆಫೀಸ್ ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ முதல்வரின் ஆபீஸ்ல இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் கேங் யார்? ಅಧ್ಯಕ್ಷರೇ, ಇದು ಟ್ಯಾಕ್ಸ್ ಪೇಯರ್ಸ್ ಮನಿ. இவர்கள் செலவு பண்ணும் பணம் எல்லாம் ஜனங்களின் வரி பணம். நானும் சம்பளம் வாங்குவது ஜனங்களின் வரி பணம். ಗುಂಡಿ ಬೆಟ್ಟ ಅಗದು ಬಿಟ್ರಿ, குழி மலையும் தோண்டி எடுத்தீங்க, என்னத்த பிடிச்சீங்க? எலிய பிடிச்சீங்க. நண்பர்களே, இதே போல் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது சட்டமன்றத்தில். ஆளுங்கட்சி உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் சொன்னது, யார் தப்பு செய்தாலும் அவருக்கு தண்டனை உண்டு. வரும் திங்கட்கிழமை 18ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 அன்று நான் சட்டமன்றத்தில்
மக்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் எஸ்ஐடி கொடுத்த ஆவண தகவல் நான் சமர்ப்பிக்கிறேன். The truth has to come out in the framework of the law. ಅಷ್ಟನ್ನ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. ಉತ್ತರವನ್ನ ನಾನು ಸೋಮವಾರ ಕೊಡ್ತೇನೆ. ಧನ್ಯವಾದಗಳು. நண்பர்களே, மீண்டும் சந்திக்கும் வரை நன்றியுடன் வணக்கம்.